இன்னைக்கு மாநிலம் முழுவதும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பற்றி ஒரு உறுதிமொழியை ஏற்று அதற்கான விழிப்புணர்வு மாநிலம் முழுவதும் இந்த வாரம் நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கிறோம். இது குறிப்பாக என்னன்னா, ஏன் இது ஸ்பெசிஃபிக்காக மாணவர்கள் மத்தியில் நம்ம இது பண்ணுறோம்னா, இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது ஒன்ஸ் இதுக்கு ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னா தென் வேற எதை பற்றியும் சிந்திக்காமல் அதுலேயே ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரல் மாதிரி சுற்றி சுற்றி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். நம்ம தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்குன்னு பல்வேறு திட்டங்கள், அவர்களோட கல்வியை மேம்படுத்துவதற்கும் சரி, அவர் பல்வேறு திறன்களையும் மேம்படுத்துவதற்கு பல்வேறு உன்னத திட்டங்களை தற்போது அமல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி திட்டங்கள் மாணவர்கள் பள்ளி கல்வியில் மட்டும் இல்லாமல் உயர்கல்வியிலையும் சேருவதற்கும் மாநில அரசு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்கள், கல்லூரி கனவு, உயர்வுக்கு படி அப்படின்னு பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்கள் லைஃப்பை ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு, அது ஸ்கூல் எஜுகேஷன்லேயா இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களில் அதை பயன்படுத்தி ஃபர்தர் ஒர்க்குக்கு போகிறதுக்கும் சரி, தமிழ்நாடு அரசு பல்வேறு நல்ல திட்டங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ மாணவர்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த மாதிரி போதைப் பொருட்கள் போன்ற தீய சக்திகளுக்கு ஒரு அடிமையாகாமல் அவங்க வாழ்க்கையை ஒரு நல்ல ப்ரொடக்டிவாக, நல்ல யூஸ்ஃபுல்லாக, அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கும் சரி, நம்ம ஸ்டேட்டுக்கும் சரி, நம்ம கண்ட்ரிக்கும் நீங்கள் எல்லோரும் ஒரு ப்ரொடக்டிவ் அசட்டாக மாறணுங்கிறது தான் எல்லாத்தோட விருப்பமும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.